பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த வேஸ்ட்டாக போகிற இந்த பாட்டிலை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்மால் கண்டெய்னர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து எத்தனை இருந்தாலும் அதை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை பாட்டில்ஸ் இருக்கோ அத்தனை பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் மார்க்கர் வந்து அந்த லைன் மார்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டேப்பு, ஒயிட் டேப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் மார்க்கர் யூஸ் பண்ணி அதில் லைன் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி நம்ம கட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது அந்த பாட்டிலில் அந்த நெக்கு கிட்ட கீழே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த பாட்டிலில் டாப்பும் பாட்டமும் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அது சின்ன ஒரு டப்பா, அது சின்னதாக வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து டாப்பும் பாட்டமும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம அந்த பாட்டில்லையும் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லைனில் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் சர்க்கிள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏதாவது நைஃப் ஷார்ப்பாக வச்சுருப்பீங்களா, அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டாப்பும் பாட்டமும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாட்டமில் அந்த டாப் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சின்னதாக வந்து அழகாக வந்து ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பாட்டிலில் வந்து நம்ம க்ரியேட்டிவாக நம்ம இந்த மாதிரி தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு, பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நம்ம இதை வந்து ஒட்டிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட் கலர் டேப் ஒன்று எடுத்திருக்கோம். ஏன்னா அதோட பாட்டில் மூடி வந்து ஒயிட் கலர் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டேப் வந்து ஒயிட் கலரில் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒயிட் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒயிட் டேப் போட்டோன்னே கொஞ்சம் இன்னும் அழகாக இருந்தது. ஸோ இப்போ இதை அப்படியே விடாமல் இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கெட்ச் மார்க்கரை வச்சு இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அதில் எழுதுகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பாட்டிலில் வந்து கடுகு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு, ஸோ கடுகு அப்படின்றத வந்து இதில் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமாக நம்ம வாங்குகிற ஐட்டம், சமையலில் வந்து நம்ம கொஞ்சமாக வாங்குகிற ஐட்டம் வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது தான். இதில் வந்து நான் சோம்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன்.
பார்க்க ரொம்ப அழகாக வந்து சூப்பராக கண்டெய்னர் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.